ஒருமுறை ஒரு வயதான ஒரு தம்பதியினர் வனத்திற்கு அருகே ஒரு சிறிய குடிசையில் வாழ்ந்தார்கள். அவர்கள் மகிழ்ச்சியாக மற்றும் அமைதியாக வாழ்ந்தனர். அவர்களது ஒரே வருத்தம் ஒரு குழந்தை இல்லாது என்பதுதான். ஒரு நாள் அந்த பாட்டி மாவை பிசைந்து கொண்டிருக்கும் போது அந்த தாத்தா உள்ளே வருகிறார். அன்பே, இன்று என்ன சமைக்கிறாய்? என் அன்பான கணவரே, ஜிஞ்சர் பிரெட் மேன் செய்து கொண்டிருக்கிறேன். பாட்டி மாவை பிசைந்த பின்னர் ஜிஞ்சர் பிரெட் மேன் வடிவத்தை வெட்டினாள். அதை அடுப்பில் போட்ட பிறகு ஜிஞ்சர் பிரெட் மேன் வேக அவள் காத்து கொண்டிருந்தாள். அது வெந்த மனம் சமையல் அறையில் நிறைந்தவுடனே பாட்டி கையுறைகளை அணிந்து அடுப்பில் இருந்த ஜிஞ்சர் பிரெட் மேனை வெளியே எடுத்தாள். இப்போது அதை அலங்கரிக்கும் நேரம். அவள் உலர்ந்த திராட்சையால் கண்களையும் மிட்டாயால் மூக்கையும் செய்தாள். பிறகு கிரீமால் அதன் முடி மற்றும் ஆடையை செய்தாள். அதன் பிறகு செரி பழங்களை உபயோகப்படுத்தி பட்டனை செய்தாள். அவள் உருவாக்கிய கலையை பார்த்து கூறினாள், எனது ஜிஞ்சர் பிரெட் மேன் அழகாக தோன்றுகிறது, ஏதோ குறைகிறதே. அந்த பாட்டி அதன் முகத்தை பார்த்து கூறினாள், ஓ, இதன் வாய், நான் இதன் வாய் செய்ய மறந்துவிட்டேன். பாட்டி கிரீமால் ஜிஞ்சர் பிரெட் மேனின் வாயை வரைந்தாள். இப்போது நீ முழுமையான ஜிஞ்சர் பிரெட் மேனாக ஆகிவிட்டாய். அப்போது எதிர்பாராத ஒன்று நடந்தது. ஆனால் உன்னால் எப்படி பேச முடிகிறது? திடீரென்று ஜிஞ்சர் பிரெட் மேன் எழுந்து நின்று ஓட ஆரம்பித்தது. என்னாலையும் ஓட முடியும். அந்த ஜிஞ்சர் பிரெட் மேன் சமையல் திட்டில் இருந்து குதித்து நாற்காலியில் சென்று தரையை அடைந்தது. பிறகு சமையல் அறையில் இருந்து தோட்டத்திற்கு ஓடியது. திரும்பி வா, திரும்பி வா, பாட்டி கத்தினாள். அப்போது அந்த ஜிஞ்சர் பிரெட் மேன் ஓடிக்கொண்டே பேசியது. ஓடு ஓடு, உன்னால் முடிந்தவரை வேகமாக ஓடு, யாராலும் பிடிக்க முடியாது, ஏனென்றால் நான் தான் ஜிஞ்சர் பிரெட் மேன். அந்த பாட்டி வெளியே வந்து தோட்டத்தில் ஜிஞ்சர் பிரெட் மேனுக்கு பின்னால் ஓடினாள். தாத்தா தனது மனைவி ஓடியதை பார்த்து கத்தி கூப்பிட்டார். எங்க ஓடுகிறாய்? ஓடிக்கொண்டே பாட்டி கணவருக்கு பதிலளித்தாள். எனது ஜிஞ்சர் பிரெட் மேன் ஓடிவிட்டது, நான் அதை பிடிக்க முயற்சி செய்கிறேன். தாத்தா அசந்து போய் நின்றார். பிறகு அந்த பாட்டி ஜிஞ்சர் பிரெட் மேனை பின்தொடர்ந்து ஓடினாள். ஆனால் ஜிஞ்சர் பிரெட் மேன் வேகமாக இருந்ததால் பாட்டியால் பிடிக்க முடியவில்லை. சிறிது நேரம் கழித்து அந்த ஜிஞ்சர் பிரெட் மேன் பண்ணையை அடைந்தது. ஒரு பசு பார்த்தது. என்ன ஒரு அருமையான ஜிஞ்சர் பிரெட் மேன், இதை பிடித்து சாப்பிடுவேன். பசுவும் அந்த ஜிஞ்சர் பிரெட் மேன் பின்னால் ஓட ஆரம்பித்தது. நெல்ல ஓடாதே, எனக்கு உன்னை சாப்பிட வேண்டும். ஓடு, உன்னால் முடிந்தவரை வேகமாக ஓடு, உன்னை பிடிக்க அவள் வருகிறாள், ஆனால் உன்னை யாராலும் பிடிக்க முடியாது, ஏனென்றால் நான் தான் ஜிஞ்சர் பிரெட் மேன். அந்த பாட்டியும் பசுவும் ஜிஞ்சர் பிரெட் மேன் பின்னே ஓடிக்கொண்டு இருந்தார்கள். அப்போது ஒரு பன்றி ஜிஞ்சர் பிரெட் மேனை பார்த்தது. ஜிஞ்சர் பிரெட் மேன், எனது சுவைக்கு ஏற்றது, இப்போது நான் உன்னை பிடிக்க போகிறேன். ஓடிக்கொண்டிருக்கும் போது ஜிஞ்சர் பிரெட் மேன் பன்றிக்கு பதிலளித்தது. ஓட வேண்டும், ஓட வேண்டும், என்னால் முடிந்தவரை ஓட வேண்டும். அந்த பாட்டியும் பசுவும் என்னை பிடிக்க வருகிறார்கள், ஆனால் என்னை யாராலும் பிடிக்க முடியாது, ஏனென்றால் நான் தான் ஜிஞ்சர் பிரெட் மேன். அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது முன்னே ஜிஞ்சர் பிரெட் மேன், பிறகு பாட்டியும் பசுவும் பன்றியும் பின்தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்ததை உணவு தேடிக்கொண்டு இருந்த ஒரு கோழி பார்த்தது. அது எனது மதிய உணவு. கோழியும் கூட சேர்ந்து ஓடியது. ஜிஞ்சர் பிரெட் மேன், எவ்வளவு வேகமாக வேண்டும் என்றாலும் ஓடு, நான் உன்னை பிடிப்பேன், கண்டிப்பாக ஓட வேண்டும், வேகமாக ஓட வேண்டும். பின்னால் பாட்டியும் பசுவும் பன்றியும் ஓடி வருகிறார்கள், அவர்களால் என்னை பிடிக்க முடியாது. யார் வேண்டுமானாலும் வரட்டும், என்னை பிடிக்க முடியாது, ஏனென்றால் நான் ஒரு ஜிஞ்சர் பிரெட் மேன். ஜிஞ்சர் பிரெட் மேன் முன்னேவும் அதற்கு பின்னே பாட்டி, பசு மற்றும் பன்றி மற்றும் கோழி ஓடிக்கொண்டு இருந்தன. ஆனால் ஜிஞ்சர் பிரெட் மேன் தான் எல்லோரையும் விடவும் மிகவும் வேகமாக ஓடிக்கொண்டு இருந்தது. ஜிஞ்சர் பிரெட் மேன் மகிழ்ச்சியாக இருந்தது. தன்னை
தன்னை பற்றி பெருமையாக நினைத்தது. நான் தான் இந்த உலகிலேயே மிகவும் புத்திசாலியான வேகமான ஜிஞ்சர்பிரெட் மேன். ஆமாம், அது நான் தான். என்னை யாராலும் பிடிக்க முடியாது, ஏனென்றால் நான் தான் ஜிஞ்சர்பிரெட் மேன். விரைவிலேயே கடக்க வேண்டிய ஒரு ஆறை ஜிஞ்சர்பிரெட் மேன் பார்த்தது. அது நின்று விட்டது, ஏனென்றால் அது தண்ணீரில் கரைந்து விடும் என்பது அதற்கு தெரியும். இப்போது நான் என்ன செய்வது? அந்த பாட்டி, பசு, பன்றி மற்றும் கோழி நெருங்கியது. அப்போது திடீரென்று மரத்திற்கு பின்னால் இருந்த ஒரு நரி வந்தது. எனக்கு நீச்சல் தெரியும், வேண்டுமானால் நான் உனக்கு உதவி செய்கிறேன். ஜிஞ்சர்பிரெட் மேன் கொஞ்சம் யோசித்தது. ஒருவேளை நீ என்னை சாப்பிட்டு விட்டால்? அந்த கவலை உனக்கு வேண்டாம், நான் உன்னை சாப்பிட மாட்டேன். நீ ஆற்றை கடப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். ஜிஞ்சர்பிரெட் மேன் அந்த நரி பேச்சை கேட்டு அதன் வாலில் ஏறிக்கொண்டது. அதை இறுக்கமாக பிடித்து கொண்டது. நரி ஆற்றில் குதித்து நீந்த தொடங்கியது. இதற்கு இடையில் அந்த பாட்டி, பசு, பன்றி மற்றும் கோழி ஆற்று அருகில் வந்தன மற்றும் ஜிஞ்சர்பிரெட் மேன் ஆற்றை கடப்பதை கண்டன. சோகமாக எதுவும் செய்ய முடியாது என்பதை நினைத்து வருத்தம் அடைந்தன. ஆறு ஆழமாக தொடங்கியது. தண்ணீர் மேலே வர தொடங்கியது. நரியே, உன் வாளை மேலே தூக்கு, நான் தண்ணீரில் நனைகிறேன். என் முதுகில் ஏறிக்கொள், உனக்கு பாதுகாப்பாக இருக்கும். அந்த ஜிஞ்சர்பிரெட் மேன் நரியின் முதுகில் குதித்தது. அவர்கள் சிறிது தூரம் நீந்தினர். பிறகு தண்ணீர் இன்னும் ஆழமானது. அதனால் நரி மூழ்க ஆரம்பித்தது. நீ எப்போதும் நனைந்து விடுவாய் என்று நினைக்கிறேன். என் தலையில் ஏறிக்கொள், அது சிறிது உயரமாக இருக்கிறது. ஜிஞ்சர்பிரெட் மேன் அதன் தலையில் ஏறி உட்கார்ந்தது. நரி தனது திட்டத்தை நிறைவேற்ற தலையை தண்ணீரில் மூழ்கியது. தண்ணீர் அதிகமாக்கி கொண்டே வருகிறது. என் மூக்கின் மீது ஏறிக்கொள், சிறிது உயரமாக. அதனால் ஜிஞ்சர்பிரெட் மேன் அதன் மூக்கில் உட்கார்ந்தது. அந்த சமயத்தில் அவர்கள் கரையை அடையும் போது அந்த நரி தனது மூக்கை மேலே தூக்கி ஜிஞ்சர்பிரெட் மேனை காத்தில் பறக்க வைத்தது. தனது வாயை திறந்தது. ஜிஞ்சர்பிரெட் மேன் அதன் வாயில் போக விழுந்தது. ஆனால் அது நடக்கவில்லை. அந்த ஜிஞ்சர்பிரெட் காத்தில் இருந்தபோது ஒரு காகம் பறந்து வந்து அந்த ஜிஞ்சர்பிரெட் மேனை பிடித்து கொண்டது. அந்த நரி வாயை திறந்தபடி பார்த்து கொண்டே நின்றது. அந்த ஜிஞ்சர்பிரெட் மேன் அந்த காகம் சிறிது தூரம் சென்ற பிறகு கேட்டது, காகங்கள் ஜிஞ்சர் குக்கீஸை சாப்பிடுமா? அந்த காகம் வாயை திறந்த உடனே அந்த ஜிஞ்சர்பிரெட் கீழே விழுந்து மீண்டும் ஓட தொடங்கியது. ஓட வேண்டும், ஓட வேண்டும், முடிந்த அளவு வேகமாக ஓட வேண்டும். என் பின்னால் பாட்டி, பசு, பன்றி, கோழி, நரி மற்றும் காகம் துரத்துகின்றன. யாரும் என்னை பிடிக்க முடியாது, ஏனென்றால் நான் தான் ஜிஞ்சர்பிரெட் மேன். அந்த ஜிஞ்சர்பிரெட் மேன் நிற்காமல் ஓடிக்கொண்டே இருந்தது. ஜிஞ்சர்பிரெட் மேன் உங்களை கடந்து ஓடுவதை நீங்கள் பார்த்தால் அதை பிடிக்க நினைக்காதீர்கள், ஏனென்றால் அதுதான் ஜிஞ்சர்பிரெட் மேன். அதை யாராலும் பிடிக்கவே முடியாது. ஒரு காட்டில் ஒரு பலவீனமான சுண்டெலி வாழ்ந்தது. அது நரி, ஓநாயிடம் பயப்படுவது மட்டுமல்லாமல் தன்னை பார்த்தும் பயப்படும். காற்று வீசி மரத்தின் கிளைகள் ஆடினால் கூட அது பயந்து போய் தனது துளையில் ஒளிந்து கொள்ளும். இதன் காரணமாக எல்லா சிறு விலங்குகளும் அதை கேலி செய்தன. எப்படி பயந்து கொள்ளுகிறது? காற்று வீசினாலும் பயப்படுகிறாயே. மிகவும் பயப்படுகிறாய், மிகவும் பயப்படுகிறாய், மிகவும் பயப்படுகிறாய், பயப்படுகிறாய். ஒரு நாள் அந்த சுண்டெலி முடிவெடுத்து காட்டின் ராஜா சிங்கத்தை பார்க்க சென்றது. சிங்கம் தனது மதிய உணவை முடித்து குகைக்கு முன்னால் தூங்கிக் கொண்டிருந்தது. அந்த எலி என்ன திட்டமிட்டு உள்ளது என்பதை அறியாத நண்பர்கள் ஆர்வமாக இருந்தனர். எலி சிங்கத்தின் வால் மேல் ஏற ஆரம்பித்தது. சிங்கத்தின் முதுகில் நின்றது. முகத்தில் மிகவும் நம்பிக்கையான தோற்றத்துடன் நண்பர்களுக்கு காட்டியது. மிகவும் பயந்திருந்த போதிலும் அதை தெரியப்படுத்தாமல் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தது. அத்தருணத்தில் சிங்கம் விழித்துக் கொண்டது. அது தனது உடலை ஆட்டியது. அப்போது எலி கீழே விழுந்தது.
எலியும் சிங்கமும் நேருக்கு நேர் நின்றன. எல்லா மிருகங்களும் கவலை அடைந்தன. ஐயோ, அந்த சிங்கம் எலியை விழுங்கப் போகிறது. என்ன துணிச்சல், என்ன தைரியம்! என் முதுகில் என்ன செய்து கொண்டிருந்தாய்? காட்டுராஜாவே, காட்டுராஜாவே, என்னை சாப்பிட்டு விடாதீர்கள். நான் மிகவும் பயந்த சுபாவம் உள்ள ஒரு சின்ன எலி ஆவேன். எனது வாழ்க்கையே பயத்தினால் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு மரத்திலிருந்து இலை அசைந்தாலும் எனக்கு பயமாக இருக்கிறது. இந்த பயத்திலிருந்து நான் வெளியேற விரும்புகிறேன். நீங்கள் இந்த காட்டின் அரசர். ஒரு பெரிய கர்ஜனையில் அனைத்து விலங்குகளும் உங்களுக்கு அஞ்சுகின்றன. என்னை உங்கள் காவலில் எடுத்துக் கொள்வீர்களார் சிங்கராஜா. சிங்கம் அமைதியாக எலி சொல்வதை கேட்டது. அவரது பதில் என்னவாக இருக்கும் என்று எலி யோசித்துக் கொண்டிருந்தது. நான் உனக்கு எதற்கு உதவ வேண்டும்? நான் உன்னை சாப்பிடக்கூடாது என்பதற்கு ஒரு நல்ல காரணம் கூறு. அதாவது நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்ய முடியும் என்று நான் வாக்களிக்கிறேன். எலி நினைத்ததை சொல்லி முடித்தவுடன் அப்போது சிங்கம் கர்ஜித்தது. உன்னை போன்ற ஒரு சுண்டலியால் எனக்கு என்ன உதவி செய்ய முடியும்? ஆனால் சுண்டெலி அதன் முன்னால் நடுங்கியதை பார்த்தபோது சிங்கம் அதை சாப்பிடக் கூடாது என்று முடிவு செய்தது. நல்ல வேளையாக என் வயிறு நிரம்பி இருக்கிறது. இங்கிருந்து ஓடி உயிரை காப்பாற்றிக் கொள். எலி அங்கிருந்து தப்பித்து ஓடியது. தூரத்தில் இருந்து இதை பார்த்து கொண்டிருந்த எலியின் நண்பர்கள் ஆச்சரியப்பட்டன. சில நாட்கள் கடந்தன. ஒரு நாள் சிங்கத்திற்கு பசி எடுத்தது. அது காட்டில் உலாவிக் கொண்டிருந்தது. அப்போது வேட்டைக்காரர்களின் பொறியை கவனிக்காமல் பிடிபட்டது. ஒரு பெரிய வலையில் மாட்டிக்கொண்டு காற்றில் தொங்கியது. அது வலையில் இருந்து விடுபட முயற்சி செய்தது. ஆனால் முடியவில்லை. அது காட்டின் அரசனாக இருந்ததால் கத்தினால் அவமானம் மற்றும் மற்ற வேட்டைக்காரர்கள் வந்து விரைவாக பிடித்து விடுவார்கள். அதனால் அது வேறு வழி இல்லாமல் காத்து கொண்டு இருக்க நினைத்தது. அப்போது மற்ற விலங்குகள் அந்த சிங்கத்தை பார்த்தன. ஆனால் அதன் அருகில் செல்ல யாருக்கும் தைரியம் வரவில்லை. அப்போது அங்கிருந்து சென்று கொண்டிருந்த சுண்டெலி சிங்கத்தை பார்த்து அதற்கு உதவி செய்ய நினைத்தது. உடனே சுண்டெலி சிங்கத்தின் அருகில் சென்று அதன் நீளமான வால் மேல் ஏறி வலையை கடிக்க தொடங்கியது. அப்போது அங்கு பன்னி அதன் அருகில் வந்தது. சீக்கிரம் நண்பா, வேட்டைக்காரர்கள் வருகிறார்கள். அங்கு கூடியிருந்த மற்ற மிருகங்கள் வேட்டைக்காரன் என்ற வார்த்தையை கேட்டவுடன் அலறிக்கொண்டு ஓடியது. ஆனால் எலி நிற்காமல் கடித்துக் கொண்டு இருந்தது. இறுதியாக அந்த வலை உடைந்து சிங்கம் தப்பித்து ஓடியது. விரைந்து என் முதுகில் ஏறிக்கொள். இங்கிருந்து தப்பிவிடலாம். சுண்டெலி சிங்கத்தின் முதுகில் ஏறிக்கொண்டு அவர்கள் அங்கிருந்து தப்பித்து ஓடின. மூச்சு முட்ட சிங்கம் அதன் குகைக்கு முன்னே வந்தது. அது கீழே குனிந்து எலியை இறக்கியது. அன்று நீ எனக்கு உதவி செய்வேன் என்று சொன்னபோது நான் உன்னை ஏளனமாக நினைத்தேன். இவ்வளவு சிறிதாக இருக்கும் முன்னால் எனக்கு எந்த பயனும் இல்லை என்று நினைத்தேன். ஆனால் நீ என் உயிரை காப்பாற்றி விட்டாய். நன்றி நண்பா. அதனால் எனக்கு மகிழ்ச்சி அரசே. இனிமேல் என்னை பார்த்து நீ பயப்பட வேண்டாம். அது மட்டுமல்ல, எதை கண்டும் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் நீ ஒரு தைரியசாலி எலி. நான் இந்த காட்டின் அரசன் என்றால் நீதான் இனிமேல் இந்த காட்டின் எனது இளவரசன். சிங்கமும் எலியும் சிரித்தன.
இருந்து நடந்ததை பார்த்து கொண்டிருந்த மிருகங்கள் அனைத்தும் வந்து சுண்டெலிக்காக கைத்தட்டின. சிங்கமும் சுண்டெலியும் நண்பர்களாகின. பிறகு காடு நிம்மதியாக இருந்தது. ஒரு ஓநாயும் 7 சிறிய ஆட்டுக்குட்டிகளும். ஒரு காலத்தில் காடுகளின் ஒரு சிறிய குடிசையில் ஒரு தாயாடு மற்றும் அதன் சிறிய ஆட்டுக்குட்டிகள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்தன. ஆட்டுக்குட்டிகள் மிகவும் அழகான பொம்மைகளைப் போல் இருந்தன. தாயாடு எல்லா தாய்மார்களையும் போலவே தனது குட்டிகளை மிகவும் நேசித்தது. காட்டில் உள்ள அனைத்து காட்டு மிருகங்களிடமிருந்தும் அவற்றை பாதுகாத்தது. ஒரு நாள் காட்டில் உணவை கண்டுபிடிப்பதற்காக வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு அது தனது ஆட்டுக்குட்டிகளை அழைத்தது. என் அன்புள்ள பிள்ளைகளா, நான் காட்டுக்கு செல்கிறேன். யார் வந்தாலும் கதவை திறக்க வேண்டாம். ஓநாய் வீட்டிற்கு வந்தால் அனைவரையும் சாப்பிட்டு விடும். அது தந்திரசாலி. மாறுவேடமிட்டு உங்களை முட்டாளாக்கும். நாங்கள் அதை எவ்வாறு அடையாளம் காண்போம்? ஓநாய்க்கு கணீர் குரல் உள்ளது. என் மகன்களுக்கு இனிமையான குரல். ஆகவே அதன் கடினமான குரலை நீங்கள் அடையாளம் காணலாம். தாயாடு வெளியேறும் போது ஒன்றை நினைத்து தன் ஆட்டுக்குட்டிகள் பக்கம் திரும்பியது. இன்னொரு விஷயம், ஓநாயின் கால்கள் கருப்பு, என்னுடையது வெண்மையானது. கால்களிலிருந்து நீங்கள் அடையாளம் காணலாம். கவலைப்படாதீர்கள் அம்மா, பாதுகாத்துக் கொள்ளுவோம். நீங்கள் எங்களை நம்பலாம். தாயாடு தனது ஆட்டுக்குட்டிகளுக்கு ஒவ்வொன்றாக முத்தமிட்டு காடுகளுக்கு சென்றது. ஓநாய் தூரத்திலிருந்து அவர்களை பார்த்து கொண்டிருந்தது. தாயாடு வெளியேறுவதை கண்டதும் சிறிது நேரம் காத்திருந்தது. பின்னர் குடிசைக்கு முன்னால் வந்து கதவை தட்டியது. யாரது? செல்லக்குட்டிகளா, கதவை திறங்க. நான் உங்க அம்மா வந்திருக்கேன். நான் உங்க எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். ஆனால் ஆட்டுக்குட்டிகள் ஓநாய் குரலை அடையாளம் கண்டன. கதவை திறக்காமல் அவர்கள் கத்தினார்கள். நீங்கள் எங்கள் அம்மா இல்லை. அவளுடைய குரல் இனிமையானது. நீங்கள் எங்களை முட்டாளாக்க முடியாது. ஆட்டுக்குட்டிகளை முட்டாளாக்க முடியாததால் ஓநாய் மிகவும் கோபமடைந்தது. எனவே அது கடைக்கு சென்று ஒரு பெரிய சுண்ணாம்பு கட்டியை வாங்கி சாப்பிட்டது. இப்போது அதன் குரல் மிகவும் மென்மையாக ஒலித்தது. எனவே அது மீண்டும் குடிசைக்கு சென்று கதவை தட்டியது. இந்த முறை ஓநாய் மென்மையான குரலுடன் பேசத் தொடங்கியது. செல்லக்குட்டிகளா, கதவை திறங்க. நான் தான் உங்க அம்மா வந்திருக்கேன். உங்க எல்லாருக்கும் நல்ல சாப்பாடை நான் கொண்டு வந்திருக்கேன். ஓநாயின் மென்மையான குரலை கேட்டு ஆட்டுக்குட்டிகள் அது உண்மையில் தங்கள் தாய் என்று நினைத்தன. அவர்கள் கதவை திறக்கவிருந்த போது அவர்களில் ஒன்று கத்தியது. காத்திருங்கள், நாம் கதவின் அடியில் இருந்து கால்களை பார்க்க வேண்டும். ஆட்டுக்குட்டிகள் கதவின் அடியில் இருந்து பார்த்தபோது ஓநாயின் கருப்பு கால்களை கண்டன. எனவே கதவை திறக்காமல் மீண்டும் கத்தின. நாங்கள் கதவை திறக்க மாட்டோம். எங்கள் தாயின் கால்கள் கருப்பு இல்லை, அவை வெள்ளை. நீங்கள் ஒரு ஓநாய். கோபமடைந்த ஓநாய் வெளியேறியது. இந்த முறை அது பேக்கரிக்கு சென்று பேக்கர் அவருக்கு முன்னால் ஓநாயை பார்த்தபோது மிகவும் அதிர்ச்சி அடைந்தார். நான் சைவ உணவு சாப்பிட்றவேன், அதனால பேசி தான் சாப்பிட முடியும். எனக்கு கொஞ்சம் மாவு கொடுக்கிறீங்களா தயவு செய்து? ஓநாய் பேக்கரியில் இருந்து ஒரு சிறிய சாக்கு மாவுடன் வெளியே வந்தது. குடிசை அருகே வந்ததும் சாக்கை திறந்து மாவு முழுவதையும் காலில் போட்டது. இப்போது அதன் கால்கள் அனைத்தும் வெண்மையாக இருந்தன. ஓநாய் 3வது முறையாக கதவை தட்டியது. செல்லக்குட்டிகளா, கதவை திறங்க. நான் உங்க அம்மா வந்திருக்கேன். உங்க எல்லாருக்கும் நல்ல சாப்பாடை கொண்டு வந்திருக்கேன். முதலில் உங்கள் கால்களை காட்டுங்கள், அப்போதுதான் நாங்கள் நம்புவோம். ஓநாய் தனது கால்களை மாவுடன் காட்டியது. ஆட்டுக்குட்டிகள் வெள்ளை கால்களை கண்டதும் அது தங்கள் தாய் என்று நம்பி கதவை திறந்தார்கள். அவர்கள் என்ன பார்த்தார்கள்? ஓநாய் அவர்களுக்கு முன்னால் அங்கேயே நின்று கொண்டிருந்தது. சிறிய ஆடுகளுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவர்கள் கத்தி ஓட ஆரம்பித்தார்கள்.
குட்டி மேசைக்கு கீழே சென்றது. இரண்டாவது படுக்கைக்கு கீழ், மூன்றாவது புகைப்போக்கிக்குள் சென்றது, நான்காவது சமையல் அறைக்குள் ஒளிந்து கொண்டது, ஐந்தாவது அலமாரிக்குள் வந்தது, ஆறாவது திரைக்கு பின்னால் ஒளிந்தது, ஏழாவது சுவரில் இருந்த மாபெரும் கடிகாரத்திற்குள் சென்றது. ஆனால் தந்திரசாலி ஓநாய் விரைவாக ஒவ்வொன்றாக மறைந்திருந்த இடத்திலிருந்து அனைத்தையும் பிடித்தது. கடிகாரத்தில் மறைந்திருந்த ஒரு ஆட்டுக்குட்டியை அதால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதன் வயிறு நிரம்பியதால் அதை தேடுவதை விட்டுவிட்டு வெளியே சென்றது. குடிசையில் இருந்து சற்று தூரம் ஒரு பெரிய முற்றம் இருந்தது. ஓநாய் முற்றத்தில் ஒரு மரத்தின் கீழ் படுத்து குருட்டை விட்டு தூங்க ஆரம்பித்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு தாயாடு வீடு திரும்பியது. கதவை திறந்து பார்க்கும் போது ஏதோ மோசமான சம்பவம் நடந்ததை அறிந்து கத்த ஆரம்பித்தது. என் ஆட்டுக்குட்டிகள், என் குட்டிகள்! வீட்டிற்குள் நுழைந்த போது அதிர்ச்சி அடைந்தது. மேஜைகள் மற்றும் நாற்காலிகள் அனைத்தும் தலைகீழாக இருந்தன. திரைசீலைகள் கிழிந்திருந்தன. படுக்கைகள் அனைத்தும் கசங்கி இருந்தன. தலையணைகள் மற்றும் போர்வைகள் அனைத்தும் தரையில் இருந்தன. குட்டிகளை தேடியது, ஆனால் அவற்றை எங்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒவ்வொரு குட்டிகளின் பெயர்களை கத்த ஆரம்பித்தது, ஆனால் யாரும் பதிலளிக்கவில்லை. இறுதியாக கடைசி பெயரை அழைக்கும் நேரம் வந்தது. அப்போதுதான் ஒரு உயர்ந்த குரல் கேட்டது. நான் கடிகாரத்திற்குள் இருக்கிறேன் அம்மா. தாயாடு கடிகாரத்திற்கு ஓடி சென்று தனது குழந்தையை அங்கிருந்து வெளியே எடுத்தது. அம்மா ஆடு மற்றும் குட்டி கட்டிப்பிடித்தது. குட்டி அழுது கொண்டே கதை சொல்ல ஆரம்பித்தது. ஓநாய் மாறுவிடத்தில் வந்தது. அது நீங்கள் தான் என்று நினைத்து நாங்கள் கதவை திறந்தோம். அது அனைத்தையும் சாப்பிட்டு விட்டது. குட்டி. தாயாடு மிகவும் வருத்தமாக இருந்தது. குட்டிகளை நினைத்து அழுதது. அதன் குட்டிகளில் ஒன்றை மட்டுமே மீதமுள்ள நிலையில் வெளியே நடந்து முற்றத்தை நோக்கி செல்ல ஆரம்பித்தது. சிறிது நேரம் கழித்து ஓநாய் ஒரு மரத்தின் கீழ் தூங்குவதை கண்டது. அது மிகவும் மோசமாக குருட்டை விட்டு மரத்தின் கிளைகள் நடுங்கின. தாயாடு ஓநாயை சிறிது நேரம் கவனித்தது. அதன் வயிற்றிற்குள் ஏதோ அசைந்து கொண்டிருப்பதை அது உணர்ந்தது. கடவுளே, என் குட்டிகள் அந்த வயிற்றில் ஆடுகின்றன, உயிருடன் இருக்குமா? அதற்கு ஒரு திட்டம் இருந்தது. தன் குழந்தையின் பக்கம் திரும்பியது. வீட்டிற்கு ஓடி ஒரு ஊசி, நூல் மற்றும் கத்திரிக்கோலை கொண்டு வா. ஆட்டுக்குட்டி வீட்டிற்கு ஓடிக்கொண்டிருந்த போது தாயாடு தரையில் இருந்து 6 பெரிய பாறைகளை சேகரித்தது. சிறிது நேரம் கழித்து சிறிய ஆடு ஒரு ஊசி, நூல் மற்றும் பெரிய கத்திரிக்கோளுடன் வந்தது. தாயாடு கத்திரிக்கோளால் ஓநாயின் வயிற்றை திறந்தது. அது உடனே தன் சிறிய ஆடுகளில் ஒன்றை கண்டது. பின்னர் எல்லாம் வெளியே வந்தது. அவர்கள் அனைவரும் ஆரோக்கியமாக இருந்தன. தாயாடு மகிழ்ச்சியில் தன்னை மறந்துவிட்டது. அனைத்து ஆட்டுக்குட்டிகளும் தங்கள் தாயை மகிழ்ச்சியுடன் அணைத்துக் கொண்டன. அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியானார்கள். என் குட்டிகளா, நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். தாயாடு தான் சேகரித்த பாறைகளை ஓநாய்க்கு உள்ளே கவனமாக வைத்தது. பின்னர் அதன் வயிற்றை ஊசி மற்றும் நூலால் தைத்தது. ஓநாய் மிகவும் ஆழமாக தூங்கிக் கொண்டிருந்தது. அதனால் எதுவும் உணரவில்லை மற்றும் நகரவில்லை. தாயாடு மற்றும் குட்டி ஆடுகள் விரைவாக தப்பித்து சென்றன. ஓநாய் விழித்து எழுந்து நின்றது. அதன் வயிறு மிகவும் மோசமாக வலித்தது. பல ஆடுகளை சாப்பிட்டதால் தான் வலிக்கிறது என்று நினைத்தது. அதன் வயிற்றில் பாறைகள் நிறைந்திருந்ததால் அதற்கு தாகம் எடுத்தது. கொஞ்சம் தண்ணீர் குடிக்க ஆற்றின் அருகில் வந்தது. ஆனால் அது நடந்து கொண்டிருந்த போது பாறைகள் ஒன்றிற்கு ஒன்று இடித்து கொண்டன. என் வயிறு ரொம்ப கனமா நிறைஞ்சு போயிருக்கு. நான் சாப்பிட்ட ஆடுகள் எல்லாம் கல்லா மாறின மாதிரி இருக்கு.
மண்டியிட்டு சிறிது தண்ணீர் குடிக்க விரும்பியது. பாறைகள் மிகவும் கனமாக இருந்ததால் தனது சமநிலையை இழந்து தண்ணீருக்குள் நழுவி அது விழுந்தது. உதவிக்காக கத்தியது, ஆனால் யாரும் உதவவில்லை. இனி பாறைகளின் எடையை தாங்க முடியாமல் ஆழமான நீருக்குள் சென்றது. என்ன நடந்தது என்று பார்த்ததும் தாயாடும் அதன் குட்டிகளும் ஆற்றிற்கு ஓடின. அவர்கள் அனைவரும் நடனமாட ஆரம்பித்தனர். அன்று முதல் தாயாடு மற்றும் அதன் 7 ஆட்டுக்குட்டிகளும் காட்டில் தங்கள் குடிசையில் அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்தன. நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு சிறிய நகரத்தில் ஜெபெட்டோ என்ற ஒரு வயதான பொம்மை செய்பவர் வாழ்ந்தார். அவர் மரபொம்மைகளை விற்று சம்பாதித்தார். அந்த முதியவர் தனது வாழ்க்கையில் வருத்தப்பட்ட ஒரே விஷயம் என்னவென்றால் அவருக்கு குழந்தை இல்லை என்பது. ஒரு நாள் அவர் காட்டில் நடந்து கொண்டிருந்த போது தனது புதிய பொம்மைக்கான சரியான மரக்கட்டையை கண்டுபிடித்தார். இந்த மரக்கட்டை சரியானதுதான். இதில் நான் அழகான பொம்மையை செய்வேன். ஜெபெட்டோ தனது முதுகில் கட்டையை சுமந்து தனது பட்டறைக்கு எடுத்து சென்றார். அவர் தனது மேஜையில் கட்டையை வைத்து செதுக்க தொடங்கினார். ஆனால் திடீரென்று எதிர்பாராத ஒன்று நடந்தது. கட்டையில் இருந்து ஒரு குரல் வருவதை கேட்டார். ஜெபெட்டோ முதலில் திகைத்து போனார். ஆனால் பின்னர் அவர் பிரம்மை என்று நினைத்தார். ஜெபெட்டோ செதுக்கிக் கொண்டே இருந்தார். ஆனால் பின்னர் அவர் மீண்டும் அந்த குரலை கேட்டார். எனக்கு வயதாகிவிட்டது என்று நினைக்கிறேன். என் செவியில் ஏதோ கேட்கின்றன. ஜெபெட்டோ தொடர்ந்து வேலை செய்தார். முதலில் கைப்பாவையின் தலை, பின்னர் கைகளும் கால்களும் பின்தொடர்ந்தன. ஜெபெட்டோ இறுதியாக கைப்பாவையை செய்வதை முடித்தார். அதை ஒரு நாற்காலியில் அமர வைத்தார். பிறகு சுத்தம் செய்தார். அப்போது அவர் மற்றொரு குரலை கேட்டார். வணக்கம். ஜெபெட்டோ திகைத்து போனார். ஆனால் மரபொம்மையை தவிர வேற யாரையும் அவரால் பார்க்க முடியவில்லை. எனவே அவர் தனது வேலையை தொடர்ந்தார். சிறிது நேரம் கழித்து கைப்பாவை நாற்காலியில் இருந்து கீழே குதித்து அறையில் நடனமாடத் தொடங்கியது. இதை பார்த்த ஜெபெட்டோவுக்கு தலை சுற்றியது. அட கடவுளே, இந்த பொம்மைக்கு உயிர் இருக்கிறது. நிச்சயமாக இது ஒரு உண்மையான குழந்தை இல்லை. ஆனால் அது சிரித்தது, பேசியது மற்றும் குழந்தையை போலவே விளையாடியது. ஜெபெட்டோ கைப்பாவையை தனது கைகளில் பிடித்தார். குழந்தையே, இனிமேல் உனது பெயர் என்ன தெரியுமா? பினோக்கியோ. ஜெபெட்டோவும் பினோக்கியோவும் ஒன்றாக மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கினர். பினோக்கியோ பள்ளிக்கு செல்ல வேண்டிய நேரம் வந்தது. ஆனால் ஜெபெட்டோவிடம் பினோக்கியோவை பள்ளிக்கு அனுப்ப பணம் இல்லை. எனவே அவர் தனது கோட்டை விற்று பணத்தை பினோக்கியோவிடம் கொடுத்தார். பினோக்கியோ பணத்தை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியுடன் பள்ளிக்கு சென்றது. அப்போது வழியில் அனைத்து கடைகளையும் மக்களையும் சந்தைகளையும் பார்த்து கொண்டு சென்றது. திடீரென்று முன்னால் ஒரு கூச்சலை கண்டது. என்ன நடக்கிறது என்பதை கண்டுபிடிக்க கூட்டத்தின் மத்தியில் சென்றது. மிகவும் சின்னதாக இருந்ததால் அனைவரையும் தாண்டி முன்னால் உடனே சென்றது. அங்கே ஒரு பெரிய வண்ணமயமான கூடாரத்தை பார்த்தது. அது ஒரு சர்க்கஸ் கூடாரம். கூடாரத்தின் முன்னால் இருந்த கோமாளி வாடிக்கையாளர்களை அழைத்து கொண்டிருந்தார். பினோக்கியோ உள்ளே இருப்பதை காண ஆர்வமாக இருந்தது. ஆனால் கோமாளி அதை உள்ளே நுழைவதை தடுத்தது. உள்ளே போவதற்கு பணம் கொடுக்க வேண்டும்.
பினோக்கியோ சிறிது நேரம் யோசித்து பள்ளிக்கு ஜெப்பேட்டோ அதற்கு கொடுத்த பணத்தை நினைவு கூர்ந்தது. என்னிடம் பணம் இருக்கிறது. அது தனது சட்டை பையில் இருந்து பணத்தை எடுத்து கோமாளிக்கு கொடுத்தது. கூடாரத்தின் உள்ளே மிகவும் வேடிக்கையாக இருந்தது. கூடாரத்தின் நடுவில் மேடையில் பொம்மைகள் ஆடுவதை கண்டது. வாவ், அவைகளும் மரத்தாலானது. மேடையில் குதித்து பினோக்கியோ கைப்பாவைகளிடையே நடனமாட தொடங்கியது. ஆனால் நிகழ்ச்சியின் பார்வையாளர்களுக்கு இது பிடிக்கவில்லை. மேடைக்கு மேலே சர்க்கஸின் உரிமையாளர் கைப்பாவைகளின் சரங்களை பிடித்துக் கொண்டு ஒரு உண்மையான கைப்பாவையை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ஆஹா, அருமை! சரங்கள் இல்லாத இந்த கைப்பாவை எனக்கு நிறைய பணங்கள் சம்பாதித்துக் கொடுக்கும். இவ்வாறு நினைத்தார். நிகழ்ச்சி முடிந்தவுடன் அவர் பினோக்கியோவை பிடித்து ஒரு கூண்டில் அடைத்தார். ஜெப்பேட்டோ பேச்சை கேட்டு நேரடியாக பள்ளிக்கு சென்றிருக்க வேண்டும் என்று பினோக்கியோ வருத்தப்பட்டது. அதனால் அது அழ ஆரம்பித்தது. பினோக்கியோ எவ்வளவு வருத்தத்துடன் இருக்கிறது என்பதை பார்த்து அது அருகில் ஒரு தேவதை தோன்றியது. உன் தந்தை செய்ய சொன்னதை நீ செய்திருக்க வேண்டும். ஆனால் உன் தவறை நீ இப்போது உணர்ந்திருப்பதை காண்கிறேன். அதனால் நான் உன்னை காப்பாற்றுவேன். ஆனால் நீ மீண்டும் அதே தவறை செய்யக்கூடாது. பினோக்கியோ மிகவும் மகிழ்ச்சியானது. ஆனால் என்னிடம் பணம் இல்லை. இப்போது நான் எப்படி பள்ளிக்கு செல்வேன்? தேவதை ஒரு மந்திரத்தை உச்சரித்தது. பணம் பினோக்கியோவின் கையில் தோன்றியது. இந்த பணத்தை வீணாக்காதே. நேராக பள்ளிக்கு செல்ல வேண்டும், புரிகிறதா? தேவதை பினோக்கியோவை சர்க்கஸில் இருந்து வெளியே கொண்டு வந்தது. மகிழ்ச்சியுடன் பினோக்கியோ மீண்டும் பள்ளிக்கு பாடிக்கொண்டு சென்று கொண்டிருந்தது. பினோக்கியோ மகிழ்ச்சியுடன் பாடுவதை பார்த்து தந்திரசாலி நரி மற்றும் அதன் நண்பன் பூனை பினோக்கியோவின் வழியில் வந்தனர். பினோக்கியோவின் பணத்தை எடுத்து செல்ல அவர்கள் ஒரு திட்டத்தை உருவாக்கினர். என்னப்பா இவ்வளவு சந்தோஷமா எங்க போயிட்டு இருக்க? புத்தகம் பேனா வாங்கி பள்ளிக்கு செல்ல போகிறேன். இந்த பணத்துல அவ்வளவு எப்படிப்பா வாங்குவ? நான் சொல்றது மாதிரி செஞ்சா இன்னும் நிறைய பணம் கிடைக்கும். நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த பணத்தை என்கிட்ட கொடு. நாம சேர்ந்து மாய வயல்ல நடுவோம். அங்க உனக்கும் ஒரு பணம் காய்க்கும் மரம் இருக்கும். உனக்கு எப்ப பணம் வேணுமோ அப்ப நீ பறிச்சுக்கலாம். நரி சொன்ன அனைத்தையும் அப்பாவியாக இருந்த பினோக்கியோ நம்பி அதன் பணத்தை கொடுத்தது. பணத்தை எடுத்துக்கொண்டு நரியும் பூனையும் விரைவாக ஓடிவிட்டன. தனியாக நின்றது. அப்போது தேவதை மீண்டும் பினோக்கியோவுக்கு அருகில் தோன்றியது. நீ ஏன் இன்னும் பள்ளிக்கு செல்லவில்லை? நான் உனக்கு கொடுத்த பணத்தால் நீ புத்தகம் பேனா வாங்கினாயா? உண்மையில் பினோக்கியோ தனது பணத்தை நரிக்கு கொடுத்தது என்பது தேவதைக்கு தெரியும். அவள் பினோக்கியோவை எச்சரித்தாள். நீ என்னிடம் பொய் சொல்லாதே, இல்லையேல் நான் உன்னை தண்டிப்பேன். பினோக்கியோ தேவதை சொல்வதை கேட்காமல் பொய் சொன்னது. நான் எல்லாம் வாங்கினேன், அவற்றை பள்ளியில் விட்டுவிட்டேன். பினோக்கியோ சொன்னவுடன் அதன் மூக்கு வளர ஆரம்பித்தது. நீ உண்மையை சொல்கிறாயா? அது மேலும் பொய்களை சொன்னதால் பினோக்கியோவின் மூக்கு வளர்ந்து கொண்டே இருந்தது. இறுதியில் அதால் அதன் தலையை கூட ஆட்ட முடியவில்லை. என்ன இது? என்ன நடக்கிறது? இறுதியாக அது தனது தவறை உணர்ந்து நடந்ததை தேவதையிடம் கூறியது. பினோக்கியோ சரியான பாதையில் சென்றதை கண்ட தேவதை அதன் மூக்கை சரி செய்தது. நீ உண்மையை சொன்னதால் நான் உன்னை மன்னிக்கிறேன். மற்றொரு மந்திர சொல் மூலம் நரி எடுத்த பணத்தை தேவதை திருப்பிக் கொடுத்தது. மேலும் தனது பணத்தை வீணாக்க வேண்டாம் என்று மீண்டும் ஒரு முறை எச்சரித்தது. பணத்தை கையில் பிடித்துக்கொண்டு பினோக்கியோ பாடிக்கொண்டு மீண்டும் நடக்க ஆரம்பித்தது. ஆனால் இந்த முறை மற்றொரு வகை ஆபத்து முன்னால் இருந்தது.
பினோக்கியோவை கைப்பற்றிய சர்க்கஸ் உரிமையாளர் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். தப்பித்து ஓடியதால் சர்க்கஸ் உரிமையாளர் பினோக்கியோ மேல் மிகவும் கோபமாக இருந்தார். அதை தண்டிக்க விரும்பினார். அவர் பினோக்கியோவை பிடித்து கடலில் வீசிவிட்டார். பினோக்கியோ கடலில் விழுந்தவுடன் மூழ்கவில்லை. அது மரத்தினால் ஆனதால் தண்ணீரில் மிதந்தது. பினோக்கியோ இந்த உணர்வை மிகவும் விரும்பி அதன் கைகளையும் கால்களையும் நகர்த்தி நீந்த ஆரம்பித்தது. அது கரைக்கு நீந்தி கொண்டிருந்த போது ஒன்று நடந்தது. அட, என்ன நடக்கிறது? நான் எங்கே இருக்கிறேன்? பினோக்கியோ திடீரென்று ஒரு இருண்ட இடத்தில் தன்னை கண்டது. அது சுற்றி பார்த்தது, ஆனால் எதையும் காண முடியவில்லை. உண்மையில் பினோக்கியோ ஒரு மாபெரும் மீனால் விழுங்கப்பட்டது. இப்போது மீனின் வயிற்றுக்கு நடுவே இருந்தது. இதற்கிடையில் ஜெப்பேட்டோ பினோக்கியோவை பற்றி கவலைப்பட்டார். அவர் அதை தேட வெளியே சென்றார். பினோக்கியோ, பினோக்கியோ! இறுதியாக அவர் பினோக்கியோ கடலில் வீசப்பட்ட கரையை அடைந்தார். அவர் தனது மகனை பார்த்தாரா இல்லையா என்று மீனவர்களிடம் கேட்டார். மீனவர்களில் ஒருவர் ஜெப்பேட்டோ கேட்டுக்கொண்டிருந்த சிறுவனை நினைவு கூர்ந்தார். மேலும் அவன் கடலில் விழுந்ததாக அவரிடம் சொன்னார். ஜெப்பேட்டோ மீனவரிடம் உதவி கேட்டார். ஜெப்பேட்டோ எவ்வளவு நல்ல மனிதர் என்பதை அறிந்த மீனவர் உதவ மறுக்க முடியவில்லை. அதனால் அவர் பினோக்கியோவை காப்பாற்ற ஒரு சிறிய படகை கொடுத்தார். ஜெப்பேட்டோ படகில் குதித்து கடலுக்கு சென்றார். சிறிது நேரத்திற்கு பிறகு திடீரென்று ஒரு பெரிய புயல் தொடங்கியது. சிறிய படகு இனி பெரிய அலைகளை கையாள முடியாமல் உடைந்தது. அப்போது ஜெப்பேட்டோ கடலின் நடுவே இருந்தார். ஜெப்பேட்டோவுக்கு வயதாகிவிட்டதால் நீந்த தெரியாமல் தண்ணீரில் ஆழமாக மூழ்க தொடங்கினார். அந்த நேரத்தில் பினோக்கியோவை விழுங்கிய மாபெரும் மீன் ஜெப்பேட்டோவையும் விழுங்கியது. பிறகு ஜெப்பேட்டோ மீனின் தொண்டையில் வழுக்கி நேராக வயிற்றில் சென்றது. அங்கே ஒரு குழந்தையின் அழுகை குரலை கேட்டார். இந்த குரலை அவர் உடனே தெரிந்து கொண்டார். பினோக்கியோ, என் செல்லமே, நீ கிடைத்து விட்டாய். நான் எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமா? தந்தையின் குரலை கேட்ட பினோக்கியோ ஜெப்பேட்டோவை கண்ணீருடன் அணைத்துக் கொண்டது. நான் மிகவும் வருந்துகிறேன். நான் உங்கள் பேச்சை கேட்கவில்லை. என்னை மன்னியுங்கள். நீங்கள் சொல்வதை நான் எப்போதும் செய்வேன். இந்த முறை பினோக்கியோ உண்மையிலேயே வருந்துவதை பார்த்து தேவதை அவர்களை மீட்க முடிவு செய்தது. ஜெப்பேட்டோவையும் பினோக்கியோவையும் மீனின் வயிற்றில் இருந்து கரைக்கு கொண்டு வந்தாள். அந்த நாளுக்கு பிறகு பினோக்கியோ மிகவும் புத்திசாலி பையனாக மாறியது. எப்போதும் தந்தையின் பேச்சை கேட்டு தினமும் பள்ளிக்கு சென்றது. பள்ளி முடிந்ததும் வீட்டிற்கு வந்து தந்தை பட்டறையில் உதவியது. ஒரு நல்ல பையனாக பினோக்கியோ ஆனதை பார்த்த தேவதை அதற்கு ஒரு பரிசு கொடுக்க முடிவு செய்தாள். ஒரு இரவு பினோக்கியோ தூங்கிக் கொண்டிருந்த போது அவள் அதன் படுக்கைக்கு அருகில் வந்து மந்திர சொற்களை சொன்னாள். மறுநாள் காலையில் பினோக்கியோ எழுந்தான். பள்ளிக்கு எப்போதும் போல் செல்ல அவன் படுக்கையில் இருந்து எழுந்தவுடன் ஏதோ வித்தியாசமாக இருப்பதை உணர்ந்தான். முதலில் அவன் தனது கைகளையும் பின்னர் அவனது உடலையும் பார்த்தான். அதிர்ச்சி அடைந்தான். அவன் இப்போது மரத்தால் ஆனவன் அல்ல. அவன் மனிதர்களைப் போல் ஒரு சாதாரண பையன். படுக்கையில் இருந்து மகிழ்ச்சியுடன் எழுந்து தந்தையிடம் ஓடினான். அப்பா, அப்பா, பாருங்கள்! பினோக்கியோவை ஒரு உண்மையான பையனாக பார்த்தது ஜெப்பேட்டோவை மிகவும் மகிழ்ச்சி அடைய செய்தது. பினோக்கியோ, நீ எனது உண்மையான மகள். தந்தையும் மகனும் அவர்கள் ஒருவருக்கொருவர் ஆனந்த கண்ணீருடன் கட்டிப்பிடித்தார்கள். பினோக்கியோ மீண்டும் ஒருபோதும் பொய் சொல்லவில்லை. அவனது மூக்கு எப்போதும் இருந்த இடத்திலேயே இருந்தது.